திரு சாமிநாதன், ரெண்டு கோணத்தில் இதை அணுக முடியும். திமுக தாவேக இடையே தான் போட்டி அப்படின்னு பேசுறது. ஒன்று, ஆளும் கட்சி திமுக இந்த தேர்தலில் அவங்கள ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற அந்த இலக்கு. இன்னொன்று, இருதுருவ அரசியல் இருமுனை போட்டியில் இருக்கக்கூடிய அதிமுகவை பலவீனப்படுத்துறது அப்படின்னு. ரெண்டையும் சேர்ந்தே செய்கிறாரா இல்ல ஒற்றை இலக்கு தானா? திமுகவை அகற்றணுங்கிற அந்த ஒற்றை இலக்கு தானா திரு விஜய்க்கு? இந்த கட்டமைக்கிறது இருக்கு இல்லையா திமுக தாவேக்கான? இல்ல, அது அவர் நீங்க குறிப்பிட்டதை போலவே அந்த இரண்டு விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியா கையாளுகிறார் விஜய் அப்படின்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, களத்துல முதல்ல மும்முனை போட்டியை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவையே விஜய் அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு எதிராக முன்னொரு புதிய கட்சியாக, ஒரு புதிய சக்தியாக, அவர்கள் குரல்ல சொல்வதாக இருந்தா முதன்மை சக்தியாக மக்கள் மத்தியில படிப்படியா வளர்ந்து வருது தாவேகா. அப்ப மும்முனை போட்டி அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுறதுதான் முதல்ல கலை யதார்த்தமா உருவாகும். ஆனா அவர் அதையும் அதை மிஞ்சி இருமுனை போட்டி தான் களத்துல இருக்கு, அதிமுக ஆட்டத்திலே இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றத்தை விஜய் முதல்ல விதிக்கிறார். இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, தேர்தல் நெருங்கிறதுக்கு கடைசியா ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கிறப்ப திமுகவை வீழ்த்த அதிமுகவால தான் முடியும் அப்படின்னு நினைச்சு மக்கள்லாம் அந்த பக்கம் ஓட்டு போட்டக்கூடாது, அல்லது அதிமுகவை வீழ்த்தணும்னா திமுகவால தான் முடியும் நினைச்சு ஓட்டு போட்டக்கூடாது, இந்த இடத்துல திமுகவை அகற்றணும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை முதல்ல அவர் தரப்பு தொண்டர்கள்ட்ட ஒரு செய்தியா சொல்லிக்கிட்டே வர. அதுதான் உங்களுக்கு திமுக எதிர் தாவேகாங்கிறதா உறுதியா இருக்கு, மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துது அப்படிங்கிற அவருடைய குரல்ல தொடர்ந்து ஒலிக்குது. இன்னொன்று, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 31 ஆண்டுகள் தமிழகத்துல ஆண்ட ஒரு கட்சி. எடுத்த உடனேயே அவர்களை எல்லாம் முந்தி விட்டு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றதன் மூலமா விஜய் தன்னோட அரசியலை நிலைநிறுத்துறாரு. ஆனா அது களத்துல எதிரொலிக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்படிதான் அண்ணாமலை அவர்களும் சொன்னார் போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரு. முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா விஜய் என்னன்னா ஒரு பெரிய பிரபலத்தன்மை கொண்டவர், அவரால் அதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கையை அவர் தரப்பு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அவர் தொடர்ந்து செய்தியா சொல்ல வந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இலக்குல இன்னொரு இலக்கு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்துவது, இன்னொரு பக்கம் அதை பலவீனப்படுத்துறத பகிரங்கமா சொல்லாம, அன்னைக்கு அண்ணா பிறந்த மண்ணில இருக்கிறப்ப கூட தம்பி நான் பிறந்த காஞ்சியில நேற்று என்று எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்ல வரக்கூடிய ஒரு உதாரணத்தை எடுக்கிறார். அந்த இடத்துல கூட ஒரு எம்ஜிஆர் பாடல்களை முதல்ல எடுத்துக்கிறார். நான் குறி வச்சா தப்பாது, குறி தப்புன்னா நான் வைக்க மாட்டேன் குறி அப்படிங்கக்கூடிய இடம் கூட எம்ஜிஆர் படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். அது கரிகாலன் கேரக்டர்ல அவர் பேசக்கூடிய ஒரு வசனம். இப்படி எல்லாமே ஒரு எம்ஜிஆர் தரப்பு ரசிகர்களை தன்மையப்படுத்துறது, அதிமுக வாக்காளர்களை தன்மையப்படுத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியலையும் இதுக்குள்ள நுணுக்கமா விஜய் ஹேண்டில் பண்ணார். அதாவது அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்காம நேரடியா திட்டாம, அதிமுக ஓட்டு வங்கி அப்படிங்கறதே திமுக எதிரான ஒரு ஓட்டு வங்கி தான், அந்த ஓட்டு வங்கி வந்துரும் அப்படின்னா திமுக எதிர் தாவேகா அப்படிங்கிறத களத்துல காட்ட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி, திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுங்கிறதுல திரு சீமான் திமுக எதிர்ப்ப பேசுறாரு, அதிமுக பேசுறாங்க, பாஜக பேசுறாங்க, திரு அன்புமணி பேசுறாரு, திரு விஜயும் பேசுறாரு. இந்த எல்லா திமுக எதிர்ப்பும் ஒன்னா வேற வேறையா? எந்த புள்ளியில திரு விஜய் வேறுபடுறார், இவங்க கிட்ட இருந்து வேறுபடுறாரு? அப்பதானே அதை அந்த ஓட்டை கல்டிவேட் பண்ண முடியும், அவரால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கல்டிவேட் பண்ண முடியும். இல்ல, முதல்ல பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாலும் கூட ஒரு பொது எதிரி தான். இன்னைக்கு திமுக எல்லாருக்குமான ஒரு பொது எதிரியா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருந்தாலும் விஜய் போன்றவர் ஒரு பிரபலத்தன்மையோடு எதிர்க்கிறாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஒரு ஆட்சி செய்திருக்கிறார். அவர் ஆட்சி செய்த காலத்துல குடிமராமத்து திட்டங்கள் தொடங்கி பல திட்டங்கள் செய்திருக்கலாம். சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்படியாக வளர்ந்து 8% நிறுத்தியிருக்கலாம். அது அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தோம். நயினா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய முகமாக இருந்த அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ண. இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெளிச்சம் விஜய் பேசுகிற பொழுது கிடைக்குதுல்ல. இங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார்கள், எதிர்க்கலை என்கிற 2 கோணங்கள் இருக்கு சார். ஒன்று, மிக முக்கியமா இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டு திட்டங்கள், அது மகளிர் விடியல் பயணத்துல தொடங்கி 1,10,00,000 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் வரைக்கும், இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அதிமுக வசம் இருந்த ஓட்டு வங்கி. நீங்க மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த காலத்துல இருந்தே இரட்டை இலை வசம் இருந்த ஓட்டு வங்கி, அந்த மகளிர் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் இருக்காங்க. இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீமான் போன்றவர்கள் பக்கம் இருக்கு. விஜய் போன்ற ஒருவர் வர்றதுனாலதான் திமுக எதிர்ப்பை வீரியம் பெறுது. இல்லைன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் பலவாறாக பிரிகிற பொழுது இப்பொழுதும் விஜய் போன்றவர்கள் எதிர்த்து அவர் ஒரு அணிக்குள்ள போய் சேராம வெளியில் நின்று எதிர்க்கிறது திமுகவுக்கு தான் சாதகம். இந்த நொடி வரையிலும் விஜய் தனித்து நின்று அவர் ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிற, தனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிற வரை களம் திமுகவுக்கு தான் சாதகம். அவர் தலைமையில ஒரு அணி அமைந்து விட்டால் அது களம் மாறலாம். ஆனா இப்ப மற்றவர்கள் எதிர்ப்பது என்பது ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர்கள் எதிர்க்கல, அவர்கள் எதிர்க்கிறாங்க. அவர்கள் அரசியல் செயல்பாட்டு அடிப்படையில
அரசியல் கட்சியின் தொண்டர்களால் இல்ல கவனிக்கப்படல. அத செலக்டிவ்னஸ்ன்னு சொல்லணுமா டார்கெட்னு சொல்லணுமா? திரு சீமான் திமுகவையும் விமர்சிப்பாரு, தேவைப்பட்ட அதிமுகவும் விமர்சிப்பாரு, தேவைப்பட்ட பாஜகவையும் விமர்சிப்பாரு, தேவைப்பட்ட காங்கிரஸையும் விமர்சிப்பார். பெர்சன்டேஜ் மாறும், அளவு மாறுமே தவிர எங்கெல்லாம் தேவையோ கேஸ் டு கேஸ் அவர் அந்த நிலைப்பாடை விமர்சிப்பார். ஆனா திரு விஜய் ஃபோக்கஸ்டா திமுக எதிர்ப்புங்கிறத மட்டும் கூர்மைப்படுத்திட்டே இருக்கிறார் ஒவ்வொரு பேச்சிலையுமே. அதை செலக்டிவ்னஸ்ன்னு பார்க்கணுமா இல்ல டார்கெட்னு பார்க்கணுமா? அது அவருக்கு கை கொடுக்குமா? இல்ல ஒரு டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறார் சார். இதுல வந்து அவங்கதான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அவங்கள ஆட்சியில இருந்து அகற்றணும்னு அப்படின்னு அவர் விஜய் பேசுகிற பொழுது டார்கெட் ஆமா டார்கெட் தான். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவையுமே அவர் விமர்சிக்கிறார். அவருக்கு ஒரு சேஃப் அதிமுகவுக்கு இல்லாத ஒரு சேஃப் அவருக்கு என்னன்னா, அதிமுகவால நீங்க மத்திய அரசை விமர்சிக்க முடியல. இவர் மாநில அரசையும் விமர்சிக்கிறார், மத்திய அரசையும் விமர்சிக்கிறாரு. ஒரு பிரபலத்தன்மை கொண்ட நபரா இருக்காரு, ஒரு நடிகரா இருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு படங்கள் ஓடுச்சுன்னா தியேட்டர்லயே போய் கூட்டமா பாக்குறாங்க, ஒரு வந்தா மக்கள் போய் பாக்குறாங்க. சோ ஒரு பேச்சு ஏதோ ஒரு வகையில கேட்கப்படும். ஒருவேளை விஜய் போன்றவர்கள் பேசாம இருந்தா சார் கிட்டத்தட்ட 170-180 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்து விட்டார். டெய்லியுமே சீமான் ஏதோ ஒரு ஊர்ல பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆன பின்பும் கூட பொதுமக்கள் மத்தியில திமுக எதிர்ப்பை பெரிய அளவுல உருவாக்குறதுல விஜயோட பங்களிப்பு தான் இருக்குன்னு நம்ம